Hello students, welcome to 10th standard science class. Today we are going to learn unit 14 transportation in plants and circulation in animals part 3. In previous video we learnt about transpiration. Today we are going to see root pressure. Root pressure, as mineral ions from the soil are actively transported into the xylem tissue of the root, water moves along and increases the pressure inside the xylem. This pressure is called root pressure and is responsible for pushing water upward to some extent. Active transport அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது சாயில்லேருந்து மினரல் அயன்ஸை xylem டிஷ்யூக்கு ரூட்ஸ் வழியாக எடுத்துகிட்டு போகும். இந்த ப்ராசஸ்க்கு எனர்ஜி தேவைப்படுறனால இது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். இப்போ xylem உள்ள என்டர் ஆகிறப்ப ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இது வாட்டரையும் மினரல்ஸையும் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரெஷருக்கு பேர் தான் ரூட் ப்ரெஷர். xylemல க்ரியேட் ஆகிற இந்த ப்ரெஷர் தான் வாட்டரையும் மினரல்ஸையும் ரூட்லேருந்து ஸ்டெம்முக்கு எடுத்துகிட்டு போகும். அப்டேக் ஆஃப் மினரல்ஸ். Plants depend on minerals from soil for its nutritional requirements. All minerals cannot be passively absorbed by the roots. Two factors account for this. Minerals are present in the soil as charged particles that cannot move across cell membranes, and the concentration of minerals in the soil is usually lower than the concentration of minerals in the root. Therefore, most minerals enter the root by active absorption through the xylem of epidermal cells. This needs energy in the form of ATP. Then it is transported to all parts by transpiration pull. பிளான்ட்ஸுக்கு தேவையான மினரல்ஸ்லாம் எதுலேருந்து கிடைக்குதுன்னா சாயில்லேருந்து கிடைக்குது. பிளான்ட்ஸ் அதோட நியூட்ரிஷனல் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா சாயிலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எல்லா மினரல்ஸுமே பாசிவாக அப்சர்வ் பண்ண முடியாது. அதாவது எனர்ஜி இல்லாமல் எந்த மினரல்ஸுமே பிளான்ட்ஸால் அப்சர்வ் பண்ண முடியாது. எதனால இதால் பாசிவாக அப்சர்வ் பண்ண முடியாதுன்னா அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால், மினரல்ஸ் எல்லாமே சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸாக இருக்குது. அதனால் இதெல்லாம் செல் மெம்பரேனுக்குள்ளே என்டர் ஆக முடியாது. எனர்ஜி இல்லாமல் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ்லாம் செல் மெம்பரேனுக்குள்ளே மூவ் ஆக முடியாது. 2வது ஃபேக்டர் என்னென்னா, ரூட்டை கம்பேர் பண்ணுறப்ப சாயிலில் இருக்க மினரல்ஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். எனர்ஜி இல்லாமல் ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா, அதாவது பாசிவ் ப்ராசஸ்க்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகணும். அதான் பாசிவ் அப்சார்ப்ஷன். ஆனால் இங்கே லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகணும். அதுக்கு எனர்ஜி கண்டிப்பாக வேணும். லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகணும். அதனால் இங்கே பாசிவ் அப்சார்ப்ஷன் நடக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸ் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் மூலியமாக தான் ரூட்ஸ்குள்ளே என்டர் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக எனர்ஜி வேணும். அது எப்படி கொடுக்கப்படுதுன்னா ஏடிபி ஃபார்மேட்டில் கொடுக்கப்படுது. எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ண மினரல்ஸ் எல்லாம் பிளான்ட்ஸோட எல்லா பார்ட்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எந்த ப்ராசஸ் வழியானா டிரான்ஸ்பிரேஷன் புல் ப்ராசஸ் வழியாக. டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் மினரல் அயான்ஸ். Minerals are remobilized from older dying leaves to younger leaves. This phenomenon can be seen in deciduous plants. Elements like phosphorus, sulfur, nitrogen and potassium are easily mobilized, while elements like calcium are not remobilized. Small amounts of material exchange takes place between xylem and phloem. மினரல்ஸ் எப்படி பிளான்ட்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓல்டர் லீவ்ஸ்லாம் என்னாகும், சீக்கிரம் காஞ்சு உதிர்ந்துடும். அதனால் ஓல்டர் லீவ்ஸ்லேருந்து யங்கர் லீவ்ஸுக்கு மினரல்ஸ் ரீமோபிலைஸ் பண்ணப்படுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீமோபிலைசேஷன். இந்த ஃபினாமினன் எந்த பிளான்ட்ஸில் நடக்கும்னா டெசிடிவஸ் பிளான்ட்ஸில் நடக்கும். இதில் எந்த மாதிரி மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படும்னா பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம். இதெல்லாம்
ஈஸிலி ரீமொபிலைஸ் ஆகிற எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி சில எலிமெண்ட்ஸ் வந்து ரீமொபிலைஸ் ஆகாது. அது என்ன எலிமெண்ட்ஸ்னால் கால்சியம். ஜைலம் ஃப்ளோயம் ரெண்டும் வாஸ்குலர் டிஷ்யூ. இந்த ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் இடையில ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். Phloem transport. The food synthesized by the leaves are transported by the phloem either to the area of requirement or stored. Phloem tissue is composed of sieve tubes which have sieve plates. Cytoplasmic strands pass through the pores in the sieve plates. லீவ்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட்டை ஃப்ளோயம் டிஷ்யூ அந்த ஃபுட்டு எங்கே எடுத்துகிட்டு போகணுமோ அந்த இடத்துக்கு எடுத்து போகும். இல்லைன்னா எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த ஃப்ளோயம் டிஷ்யூஸில் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கும். அது என்னென்னா சீவ் டியூப்ஸ். இந்த சீவ் டியூப்ஸில் சீவ் பிளேட்ஸ் இருக்கும். இந்த சீவ் பிளேட்ஸில் சின்ன சின்னதாக நிறைய ஹோல்ஸ் இருக்கும், அதாவது போர்ஸ். இது வழியாக ஒரு சீவ் டியூப்லேருந்து இன்னொரு சீவ் டியூபுக்கு இடையில நடுவில் சைட்டோபிளாசம் ஸ்டாண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகும். இது வழியாக தான் ஃபுட்டு பாஸ் ஆகுது. எங்கேருந்து எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் from a source to a sink. The source is part of the plant that synthesize food. The leaf and sink is the part that needs or stores the food. But the source and sink may be reversed depending on the season or the plant's need. பிளான்ட்ஸில் ஃபுட்டு சுக்ரோஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். சோர்ஸ்னால் ஃபுட்டு எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? லீஃபில். அந்த பார்ட்டு தான் சோர்ஸ். சிங்க்னா அந்த ஃபுட்டு எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகுதோ அந்த பார்ட்டுக்கு பேர் தான் சிங்க். சோர்ஸும் சிங்க்கும் சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. அது எதனாலனா டிபெண்டிங் ஆன் த சீசன் ஆர் த நீட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். Since the source-sink relationship is variable, the direction of movement in the phloem can be upwards or downwards, bidirectional. In contrast, the movement is always unidirectional in xylem, upwards. லீஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலைன்னா அந்த ஃபுட்டு வேறு எங்கேயாவது ஸ்டோர் ஆகும். அதாவது ரூட்டு ஸ்டெம்மு அப்படின்னு வேறு எங்கேயாவது ஸ்டோர் ஆகிரும். அங்கேருந்து மற்ற பார்ட்ஸ்க்கு எடுத்து செல்லும்போது இப்போ ரூட்லேருந்து எடுத்து செல்லணுன்னா இங்கே சோர்ஸ் என்னென்னா ரூட் தான் சோர்ஸு, லீஃப் இல்லை. சோர்ஸும் சிங்க்கும் வேரியபிளாக இருக்கும்போது ஃபுட்டோட டைரக்ஷனும் மாறும். அதாவது ஃபுட்டு வந்து மேலேருந்து கீழேயும் வரலாம், கீழேருந்து மேலேயும் போகலாம். அதாவது லீவ்ஸ்லேருந்து ரூட்ஸுக்கும் வரலாம், ரூட்லேருந்து லீவ்ஸுக்கும் போகலாம். இதுக்கு பேர் தான் பை டைரக்ஷனல். ஜைலம் டிஷ்யூஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரூட்லேருந்து மேலே மட்டும்தான் போகும். அதாவது ரூட்ஸில் அப்சர்வ் ஆகிற வாட்டர் கீழேருந்து ஸ்டெம்மு லீவ்ஸுன்னு மேல் நோக்கி தான் போகும், மேலேருந்து கீழே வராது. இந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் யூனிடைரக்ஷனல். Translocation of sugars. The mechanism of translocation of sugars from source to sink is through pressure flow hypothesis. Glucose prepared at source is converted to sucrose. Sucrose moves into the companion cells, then into the living phloem sieve tube cells by active transport. This process produces a hypertonic condition in the phloem. Water in the adjacent xylem moves into the phloem by osmosis. As osmotic pressure builds up, the phloem sap moves to area of lower pressure. By active transport, sucrose moves into the cells where it is utilized or stored. As sugars are removed, the osmotic pressure decreases and water moves out of the phloem. குளுக்கோஸ் ஃபார்மேட்டில் தான் ஃபுட்டு ஃபோட்டோசிந்தசிஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. இது லேட்டராக சுக்ரோஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த சுக்ரோஸ் ஃபஸ்ட்டு லீவ்ஸ்லேருந்து ஃப்ளோயமில் இருக்க கம்பேனியன் செல்ஸுக்கு மூவ் ஆகும்.
கம்பேனியன் செல்ஸ்லேருந்து ஃப்ளோயமில் இருக்க சீவ் டியூபுக்கு மூவ் ஆகும். இந்த டிரான்ஸ்போர்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். எதனாலனா எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்போர்ட் நடக்கிறதுனால இது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஃபுட்டு சீவ் டியூபுக்கு வந்த உடனே இது ஹைப்பர்டானிக்காக மாறிடும். அதாவது வாட்டர் கண்டென்ட் லெஸ் ஆகிடும், ஃபுட் கண்டென்ட் அதிகமாகிடும். ஃப்ளோயமில் வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், பக்கத்தில் இருக்க ஜைலம் டிஷ்யூவில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்போ ஜைலமில் இருக்க வாட்டர் கண்டென்ட் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வழியாக ஜைலம்லேருந்து ஃப்ளோயமுக்கு மூவ் ஆகும். இப்போ இந்த ஃப்ளோயமில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இந்த ப்ரெஷர் என்ன செய்யும்னா ஃபுட்டை லோயர் ப்ரெஷர் ஏரியாவுக்கு மூவ் பண்ண வைக்கும். இது சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு கொண்டு போகும். அதாவது எங்கே ஃபுட்டு தேவையோ அங்கே கொண்டு போகுது. சுக்ரோஸ் டிரான்ஸ்போர்ட் ஆனதும் இங்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் குறைஞ்சிரும். இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கம்மியானதும் இங்கே இருந்த வாட்டர் திரும்ப ஜைலம்க்கு போயிடும். அசென்ட் ஆஃப் சாப் அண்ட் இட்ஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஓவர்வியூ. The upward movement of water and minerals from roots to different plant parts is called ascent of sap. ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணுற வாட்டரையும் மினரலையும் மற்ற பார்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற அப்வர்ட் மூமெண்ட் தான் அசென்ட் ஆஃப் சாப். A number of factors play a role in ascent of sap and it takes place in following steps. இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் ரோல் ப்ளே பண்ணுது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், root pressure. Water from soil enters the root hairs due to osmosis. Root pressure is responsible for movement of water up to the base of the stem. வாட்டர் சாயிலேருந்து ரூட் ஹேர்ஸ் வழியாக என்டர் ஆகும். எப்படின்னா ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வழியாக. அப்போ அங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அது என்ன ப்ரெஷர்னா ரூட் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் தான் வாட்டரை ஸ்டெம்மோட பேஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகும். கேபிலரி ஆக்ஷன். வாட்டர் ஆர் எனி லிக்விட் rises in a capillary tube because of physical forces. This phenomenon is called capillary action. In the same way, in stem, water rises up to certain height because of capillary action. ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அது உள்ள ஒரு ஸ்டாவை வச்சிங்கன்னா அந்த ஸ்டாவில் தண்ணி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ரைஸ் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேபிலரி ஆக்ஷன். இது எதனால் நடக்குதுன்னா இது ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்னால நடக்குது. இதே மாதிரி தான் வாட்டர் ஸ்டெம்லையும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகும். adhesion cohesion of water molecules. Water molecules form a continuous column in the xylem because of forces of adhesion and cohesion among the molecules. வாட்டர் கண்டினியூஸாக சைலமில் ஃப்ளோ ஆகி தான் எல்லா பார்ட்ஸுக்கும் எடுத்து செல்லப்படுது. இது எதனால நடக்குதுன்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு இடையில இருக்கிற அடெஷன் கொஹிஷன்னால தான் இது நடக்குது. கொஹிஷன், த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் கொஹிஷன். கொஹிஷன்னா ஒரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் அடுத்த வாட்டர் மாலிக்யூலுக்கும் இடையில இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் கொஹிஷன். Adhesion, the force of attraction between molecules of different substances is called adhesion. Water molecules stick to a xylem because of force of adhesion. Adhesionனா different moleculesக்கு நடுவில் இருக்கிற force of attraction தான் adhesion. For example, water molecules xylemல பாஸ் ஆகும்போது xylemோட ஒட்டிக்கும். இது எதனாலனா வாட்டருக்கும் ஜைலம்க்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இதுக்கு காரணம். இதை அதர்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். மோர் டு நோ, டியூஸ் லைக் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆன் த லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் seen in the early mornings when the climate is humid and excess of water is present in the plants. The excess water is exudated in the form of liquid. This is due to root pressure. This phenomenon is called guttation, which takes place through specialized cells called hydatodes. டியூஸ் அப்படின்னா கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்கும்போது ஏர்லி மார்னிங் இந்த கிராஸ் லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும்.
அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எதனால கிரியேட் ஆகுதுன்னா டியூ டு ரூட் ப்ரெஷர். பிளான்ஸில் எக்ஸஸாக இருக்க வாட்டர் ரூட் ப்ரெஷர் மூலியமாக வெளியேற்றப்படும். இந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ஸ்பெஷல் செல்ஸ் மூலமாக தான் வெளியேற்றப்படும். அது என்ன செல்ஸ்னா ஹைடோதோட்ஸ். டிரான்ஸ்பிரேஷன் புல். Transpiration through stomata creates vacuum which creates a suction called transpiration pull. The transpiration pull sucks the water column from the xylem tubes and thus water is able to rise to great heights even in the tallest plants. Transpiration எது வழியாக நடக்கும்னா ஸ்டொமேட்டா வழியாக நடக்கும். வாட்டர் எவாப்ரேட் ஆகும்போது அங்கே ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது, அதாவது வெற்றிடம். இந்த வேக்யூம் ஒரு சக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும், அதாவது உறிஞ்சிற தன்மையை கிரியேட் பண்ணும். இந்த சக்ஷன் ஃபோர்ஸ்னால வாட்டரை உறிஞ்சி எடுத்துட்டு லீவ்ஸ் வரைக்கும் கொண்டு போகுது. இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா அந்த பிளான்ட்டு எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் அதோட உச்சியில் இருக்க லீவ்ஸ் வரைக்கும் வாட்டரை கொண்டு போய் சேர்க்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் வீடியோ we learnt about root pressure, uptake of minerals, phloem transport and ascent of sap and its events and overview. In next video, we will see about blood. Thank you.